Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ரொம்ப டவுனா தான் இருக்கு. இன்னும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கல. நாளைக்கு பாத்தீங்கன்னா அகைன் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சாட்டர்டே சண்டேஸ் நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்கு. யாராச்சும் எக்ஸாம் அப்ப ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெப்சைட் ஓபன் ஆகல. ஹால் டிக்கெட்மே டவுன்லோட் பண்ண முடியாது. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கவங்க நீங்க பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போங்க फ्रेंड्स. நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதுங்க. வெப்சைட் ஓபன் ஆகாதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. அதே போல ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எடுக்க முடியல. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு தெரியல. வெப்சைட் கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அகாடமிக் இயர் அட்மிஷன் அது போல வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் அட்மிஷன் ஓபன் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அகாடமிக் இயர் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வந்து ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ இப்பயே பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சா நிறைய பேர் கேக்குறீங்க. வெப்சைட் வந்து ஆல்ரெடி டவுன்ல தான் இருக்கு. இன்னும் வெப்சைட் ஓபன் ஆனதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போடுறாங்களா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. இன்னும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து எதுவுமே கிளியரா தெரியல. வெப்சைட் ஓபன் ஆச்சுன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அதுல வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அட்மிஷன் போடுற பேஜ். இதுல பாத்தீங்கன்னா லாகின் இருக்கும். இந்த லாகினை கிளிக் பண்ணா நமக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஓபன் ஆகல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடுறப்ப இங்க ரெஜிஸ்டர் ஹியரை கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜும் பாத்தீங்கன்னா ஸ்டில் இது போல பிளாங்கா தான் இருக்கு. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. ஒன்ஸ் வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க. அட்மிஷன் போகணுன்னு வெயிட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெப்சைட்டில் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுறதுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பிஜி யூஜி எம்பிஏ டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க, அது எத்தனை வருஷம் படிக்கணும், என்ன மீடியமில் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் தேவைப்படும், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்னென்ன கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணி ப்ராஸ்பெக்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஜிசி அப்ரூவல் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமோ ஜாயின் பண்ணுறதுக்குலாம் யூஜிசி அப்ரூவல் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. யூஜி பிஜிக்கு மட்டும்தான் அந்த அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். மற்ற டிப்ளமோ பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்குலாம் யூஜிசி அப்ரூவல் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எத்தனை கேபிக்குள்ளே தேவைப்படும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்மிஷனுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனுக்கு எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்த்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நிறைய பேர் டைம் பத்தலை அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.